ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் காரசாரமான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் போல் துவரம்பருப்பு ரெண்டையும் 1.5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு நான் இதை மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 5 போல் பூண்டை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 போல் பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. ஒரு வரமிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நம்ம விருப்பத்துக்கேற்ப சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி ஆவி வந்ததுக்கப்புறமா இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். இது வேகட்டும். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 போல் வரமிளகாய், 10 பல்லு போல் வெள்ளைப்பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதோட 1 கொத்து கருவேப்பிலை, 20 போல் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நான் தண்ணி ஊற்றி கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதே போல் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. நிமிஷத்துக்கு அப்புறமா 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. அடிக்கடி இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க, மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம வேக வச்ச உருண்டைகள் எல்லாத்தையும் எடுத்து குழம்புல சேர்த்துடலாம். நான் உருண்டையை 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்திருக்கேன். உருண்டைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க.
பருப்பு உருண்டை குழம்பு எப்பயுமே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருண்டைகள் சேர்த்து கரெக்டாக இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்து அதை நான் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். உருண்டைகள் எல்லாம் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கிறோம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அவ்வளோதான், செட்டிநாடு ஸ்டைல் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இந்த பருப்பு உருண்டை குழம்ப இடியாப்பம், சப்பாத்தி, சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பை பாய்.